ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஜிகே கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் இதே தான் பார்த்தோம். கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்தோம். ஜென்ரல் நாலேஜில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். பார்ட் 1 பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலான இருக்கக்கூடிய ஜிகே கொஷின் அண்ட் ஆன்சர் தான். நீங்கள் எல்லா டிஎன்பிசி ஓரியன்டாக இருக்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். தாய் தொழில் என அழைக்கப்படுவது எந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தொழில். தாய் தொழில் அப்படின்னு சொல்லி எந்த தொழிலை சொல்கிறாங்கன்னா இரும்பு தொழிலை சொல்கிறாங்க. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது வந்து டென்சிட்டி. மக்கள் தொகை அதிகம் இருக்கிறது வேற, மக்கள் அடர்த்திங்கிறது வேற. இப்போ மக்கள் தொகை அதிகம் அப்படின்னா ஓவராலாக எல்லா கண்ட்ரிலையும் எல்லா நாடு இல்லைன்னா எல்லா மாநிலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து அதிகமாக டாப் மோஸ்ட் இருக்காங்களோ, ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்காங்களோ அது வந்து மக்கள் அடர்த்தின்னு சொல்லுவோம். மக்கள் தொகை அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இருக்கிறதுல எது அதிகமாக இருக்கோ மக்கள் தொகை கவுண்டில் எது அதிகமாக இருக்கோ அது வந்து மக்கள் தொகை அதிகம் உள்ள இடம் அப்படி இல்லை அதிகம் உள்ள மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் அடர்த்தி அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட்டருக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ மக்கள் இருக்காங்க? ஒரு மாநிலத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு 50,000 இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மாநிலத்தில் அதே 5 கிலோமீட்டருக்குள்ளே 1 lakh இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து மக்கள் அடர்த்தி. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே ஒரு கொஞ்சமான இடத்துக்குள்ளே டஞ்சனாக இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இடைஞ்சலாக இருக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அது ஒரு கம்மியான இடத்துல மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதுதான் அடர்த்தி. எவ்வளோ கம்மியான இடத்துல மக்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க அதை பொறுத்து தான் மக்கள் அடர்த்தின்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் தொகை வந்து அதிகமாகவே இருந்தாலுமே ஒரு சில மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாகவே இருந்தாலுமே அடர்த்தி அதிகமாக இருக்காது. ஏன்னா அங்கே பரப்பளவும் அதிகமாக இருக்கும், மக்களும் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் பரப்பளவு கம்மியாக இருந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து மக்கள் அடர்த்திங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அந்த மக்கள் தொகை வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடியது எங்கே அப்படின்னா பீகாரில். இந்தியாவின் பசுமை புரட்சி எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1965 இந்தியாவில் பசுமை புரட்சி நடந்துச்சு. வைர உற்பத்தியில் முற்றுரிமை பெற்றுள்ள நாடு எது? அதாவது முற்றுரிமைனா வைர உற்பத்தியில் வந்து முன்னுரிமை, அந்த மாதிரி வைர உற்பத்தியில் வந்து எது இருக்குது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. கிராம தலைமை வரியை வசூலித்து செலுத்துவது மகள்வாரி வரி. கிராம தலைமை வரியை வசூலித்து கொடுக்கறது வந்து எது? மகள்வாரி. இந்தியாவின் பண கொள்கை முடிவு செய்வது ரிசர்வ் பேங்க். இந்தியாவில் வந்து மணி ரிலேட்டடான எல்லா கொள்கையுமே, டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டடான எல்லா கொள்கையுமே யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா ரிசர்வ் பேங்க். எல்லா பேங்க்ஸுமே கம்ஸ் அண்டர் ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்க் கீழே தான் எல்லா பேங்க்குக்குமே வரும். செபி என்பது பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துவது. செபி அப்படிங்கிறது பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துறது. செபியோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், கேஸ் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். கேஸ் சிலிண்டரில் ஸ்மெல் வர்றதுக்காக ஒரு கேஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வேறு எந்த யூஸுமே கிடையாது. அது லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது அந்த ஸ்மெல் வரக்கூடிய அந்த கேஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு சொன்னேன், பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுவும் யாரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போலி வாரத்தை அறிமுகப்படுத்தியவர். போலி வாரம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னா மார்சல். தமிழகத்தில் பங்கு சந்தைகள் உள்ள இடம் சென்னை, கோவை. தமிழகத்தில் பங்கு சந்தைகள் எங்கெங்க இருக்குது? சென்னை, அதுக்கடுத்து கோவை. இந்தியாவின் முதல் சிமெண்ட் தொழிற்சாலை உள்ள இடம். இந்தியாவிலேயே முதல் சிமெண்ட் தொழிற்சாலை எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருந்துச்சு. அதிக உற்பத்திக்கான பொருள்களின் சேர்ப்பு முதலீடு. அதிக உற்பத்திக்கான பொருள்களின் சேர்ப்பு என்னன்னு சொல்லுவோம்? முதலீடு. வேலை பகுப்பு முறை பற்றி கூறுவது செல்வ இலக்கணம். வேலை பகுப்பு முறை பற்றி கூறுவது எது? செல்வ இலக்கணம். அரக்கு புரட்சி குறிக்கிறது எதை குறிக்கிறதுனா தோலை. அரக்கு புரட்சி எதை குறிக்கிறது? தோல். ஆர்பிஐயின் முதல் இந்திய ஆளுநர் வந்து சர் ஸ்மித். ஆர்பிஐயோட முதல் இந்திய ஆளுநர் சர் ஸ்மித். சமுதாய மாற்றம் காணும் முகவர் தொழில் முனைவோர்னு சொல்கிறோம். சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்னன்னு சொல்கிறோம்? தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்கிறோம். சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்னன்னு சொல்கிறோம்? தொழில் முனைவோர். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம்
ஜூலை 11. அரசின் வரிகள் உற்பத்தி செலவை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அரசோட வருவாய் வந்து என்ன செய்யும்? வரி போடுறாங்க இல்லையா, டேக்ஸ், அது எல்லாமே உற்பத்தி செலவை அதிகம் பண்ணும். மருத்துவம் பொழுதுபோக்கு எத்தகைய துறையை சார்ந்தது? 4ஆம் நிலை துறை. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலைன்னு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. சர்வீஸ் ஓரியண்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு இது, அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ஒரு கேட்டகரியில், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து மருத்துவம் பொழுதுபோக்கு வந்து 4ஆம் நிலை துறையில் இருக்குது. அங்காடி விதியினை வந்து கூறியவர் ஜேபி சே அப்படிங்கிறவங்க. அங்காடி விதியை கூறியவர் ஜேபி சே. வெள்ளி புரட்சி வந்து அப்படின்னா என்னன்னா கோழிப்பண்ணை. வெள்ளி புரட்சி வந்து எதை பற்றி குறிக்குது? கோழிப்பண்ணை. ஜிடிபி அப்படிங்கிறது என்டிபி ப்ளஸ் தேய்மானம். ஜிடிபியோட எக்ஸ்பென்ஷனும் என்டிபியோட எக்ஸ்பென்ஷனும் நெட்டில் செக் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளி புரட்சி வந்து கோழிப்பண்ணை. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எது? விவசாயம். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயம். ஓகே, ஒன்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். தாய் தொழில் என அழைக்கப்படுவது இரும்பு. அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். இந்தியாவின் பசுமை புரட்சி 1965. வைர உற்பத்தியில் முன்னுரிமை பெற்ற நாடு. வைர உற்பத்தியில் முன்னுரிமை இருக்கக்கூடிய நாடு தென்னாப்பிரிக்கா. கிராம தலைமை வரியை வசூலித்து செலுத்துவது மகள்வாரி. இந்தியாவின் பணக்கொள்கை முடிவு செய்வது ரிசர்வ் பேங்க். செபி என்பது பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்துவது. போலி வாரத்தை அறிமுகப்படுத்தியவர் மார்சல். தமிழகத்தில் பங்கு சந்தைகள் உள்ள இடம் சென்னை, கோவை. இந்தியாவில் முதல் சிமெண்ட் தொழிற்சாலை எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். அதிக உற்பத்திக்கான பொருள்களின் சேர்ப்பு என்னன்னு சொல்வோம்? முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். வேலை பகுப்பு முறையை பற்றி சொல்லக்கூடியது செல்வ இலக்கணம். அரக்கு புரட்சி எதை குறிக்குதுன்னா தோல். ஆர்பிஐயின் முதல் இந்திய ஆளுநர் சர் ஸ்மித். சமுதாய மாற்றம் காணும் முகவர் நம்ம என்னன்னு சொல்றோம்? தொழில் முனைவோர். சமுதாய மாற்றம் காணும் முகவரை தொழில் முனைவோர். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. அரசின் வரிகள் உற்பத்தி செலவை அதிகரிக்கும். அரசின் வரிகள் உற்பத்தி செலவை அதிகரிக்கும். மருத்துவம் பொழுதுபோக்கு அதெல்லாம் எந்த துறையை சார்ந்ததுன்னா 4ஆம் நிலை துறையை சார்ந்தது. அங்காடி விதியினை கூறியோர் ஜேபி சே. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது கோழிப்பண்ணை. ஜிடிபி அப்படிங்கிறது என்டிபி ப்ளஸ் தேய்மானம். இது ரெண்டையும் சேர்த்தது தான் ஜிடிபி. இது ரெண்டும் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஜிடிபியும் என்டிபியும். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயம். ஓகே, தேங்க்யூ.